குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். நேத்துக்கு நிப்டி 41 பாயிண்ட் பாசிட்டிவா 25,763 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கிஃப்ட் நிப்டி பார்த்துட்டு வந்து பார்க்கலாம். இப்ப வரைக்கும் கிஃப்ட் நிப்டி ஒரு 40 பாயிண்ட் நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு பிளாட் ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஒரு 40 பாயிண்ட் நெகட்டிவா ஓபன் ஆயிட்டு நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,600 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. மார்க்கெட்ல 25,600ல வந்து திரும்புது அப்படின்னா அப்சைட்ல போக்கஸ் பண்ணுங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,830 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அடுத்தது 920 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இன்னைக்கு நிப்டியோட எக்ஸ்பைரி டே. சோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ரொம்ப கவனமா ட்ரேட் பண்ணுங்க. 25,600க்கும் 25,800க்கும் இடையில மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. சோ ரொம்ப கவனமா ட்ரேட் பண்ணுங்க. அடுத்ததா பேங்க் நிப்டியை பார்த்தோம். நேத்தைக்கு பேங்க் நிப்டி 325 பாயிண்ட் பாசிட்டிவா 58,101 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி இன்னைக்கு ஒரு பிளாட் ஓப்பனிங் தான் இருக்கும். சோ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. 57,620 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா 57,814 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 58,260 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 58,583 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பேங்க் நிப்டியும் இன்னைக்கு ஒரு கன்சல்டேஷன்ல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். நேத்து எஃப்ஐஎஸ் ஒரு 1,800 கோடிக்கு செல் பண்ணிருக்காங்க. டிஏஎஸ் 3,500 கோடிக்கு பை பண்ணிருக்காங்க. எஃப்ஐஎஸ் மறுபடியும் அவங்களோட செல்லிங் பிரஷர் அதிகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது காட்டுது. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.